இந்த இடத்துல தான் திவ்யா நாங்க எப்பவும் வந்து உட்காருவோம். ரெண்டு பேருக்காக இவ்வளவு பெரிய சீட்ல உட்கார்ந்திருக்கீங்களே அப்படியே தெரிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி பிரில்லியன்ட் தானே? ஆமாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. வேற என்ன வேணும்? வேற எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என்ன தாண்டி சாப்பிடுவே? எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. என்னமோ நான் புதுசா வேண்டாம்னு சொல்ற மாதிரி. நீங்க எப்போ ஹோட்டல் கூட்டிட்டு போனாலும் நான் இப்படி தானே சொல்றேன். நீங்க தான் இன்னைக்கு ஆர்வ கோளாறுல கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆர்வ கோளாறா? ஆமா. பிறகு என்னங்க அண்ணன் வராங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்களா? நானா? நான் கார்த்திக் கூப்பிடவே இல்லையே. அவங்க வைஃபோட தான் வராங்க. ஆமா திவ்யா. இன்னும் திவ்யா வந்திருக்காங்க. வேற ஹோட்டலே தெரியாதா சார்? எப்ப பார்த்தாலும் இதே ஹோட்டல் கூட்டிட்டு வரீங்க. இங்க சாப்பாடு நல்லா இருக்குல்ல, அதனால தான் கூட்டிட்டு வரேன். இங்க உள்ள சாப்பாடு ஒயாம சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது சார். சரி போங்க, இப்போ வந்தாச்சுல. சரி சார். வினோத், வா கார்த்திக். என்ன இன்னைக்கு அதிசயமா வந்திருக்கீங்க? சும்மாதான். வாங்க, என்ன அங்கே நிக்கீங்க? வேற இடத்துல உட்காரலாமா? சரி நீங்க வேற இடத்துல உட்காருங்க, நான் உங்க கூட போய் உட்காருதேன். என்ன சார்? வரவேனாங்க, எல்லாரும் இருக்கோம்ல, அங்க வாங்க, உள்ள உட்காருவோம். சரி சார். அப்புறம் சொல்லு வினோத், திருச்செந்தூர்ல நல்லபடியா போயிட்டு வந்தாச்சா? ஆமா, நீங்க இல்லாததுதான் வருத்தமா இருந்துச்சு. இன்னொரு நாள் போவோம்டா. சரி கார்த்திக், அவங்களாம் வந்திருந்தாங்களா? அதெல்லாம் மாப்பிள கன் மாதிரி கூட்டிட்டு வந்துட்டான். சரிடா, சந்தோஷமா இருந்துச்சா? ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி என்ன சாப்பிட போறீங்க? நமக்கு என்னடா தெரியும் இந்த ஹோட்டலுக்கு வந்தா? பிரியாணி? ஆமாடா, அதேதான். நீமா திவ்யா? ஆமா சந்தியா, நானும் பிரியாணி தான் சாப்பிட போறேன். பிரியாணில எப்படி திவ்யா சாப்பிடுறீங்க? வாய்க்கு தான். சேட்டை. யார் நானே செட்டப் பண்றேன், நீ தான் செட்டப் பண்ற. என்னடா நடக்குதுங்க? நான் இங்க இருக்கேன்டா. இருந்துட்டு போ, எனக்கு என்ன? சரி, அண்ணனு கௌதம் எங்க? அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறாங்க? நம்மள எங்க இருக்கும்போது கால் பண்ணி வர சொல்லு. இந்த இப்பவே சொல்றேன். சரிடா, நான் அதுக்குள்ள இவங்களுக்கு ஆர்டர் பண்றேன். அண்ணன் மாப்பிள்ள எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணு. இவங்க வேற சாப்பிடுவாங்கடா. ஓ அப்படியா? சரிடா, ஆர்டர் பண்ணு. என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்றேன். எப்பவும் போல ஒரு பீஸா, ஒரு பர்கர், அப்புறம் 2 பிரவுனி, அப்புறம் 2 ஐஸ்கிரீம். அவ்வளவுதானா? வேற ஏதாவது வேணுமா? ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கோக். சரிங்க, நான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். சரி சார். அண்ணனுக்கும் அம்மாக்கும் கால் பண்ணுங்க. சரி திவ்யா. ஆனாலும் இங்க ஒருத்தனுக்கு வந்த வாழ்வு பாத்தீங்களா? யாருக்கு வந்த வாழ்வு? என்ன நிக்கானே பெட்ல, இவனதான் சொல்றேன். இவன் என்ன செஞ்சா? ஐயோ பாவம், சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைதான். இவன் கூட்டாளிங்க எல்லாம் தெருவுல நிப்பானுவன். இவனுக்கு சொகுசா பெட்டு, படுக்கிறதுக்கு போததுக்கு மடி வேற கேட்கான். இவனுக்கு இவ்வளவு கொஞ்சல் வேற. ஆமா, மனுஷங்க தான் நன்றி இல்லாம இருக்காங்க. அதுவாக நன்றியோட இருக்க. இப்ப யாரும் உங்களுக்கு நன்றி இல்லாம இருந்துச்சா? அதையே ஞாபகப்படுத்துற. விடுமாப்ல. இப்ப யார் போன் பண்றா? யாரும் பார்த்ததுன்னு தெரியும், பாரு. வாளா இருக்க போறா. யாழில மச்சான், இவன் நம்ம ஆளுல கால் பண்றான். நம்ம ஆளா? அது யாரு? மாப்பிள்ள தான் கால் பண்றான். இருங்க, நான் என்னன்னு கேக்கேன். சரி மாப்பிள்ள. ஹலோ மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. அண்ணனும் நீயும் நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துருங்க. கார்த்திக் வந்துட்டானா? ஆமா மாப்பிள்ள, கார்த்திக் வந்திருக்கான். சரி மாப்பிள்ள, நாங்க வாரோம். எங்கயோ? ஹோட்டலுக்கு தான். நான் வரல மாப்பிள்ள, நீ போயிட்டு வா. அண்ணனை கையோட கூட்டிட்டு வந்துரு மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் கூட்டிட்டு வந்துரு. டபுள் டன். வரமாட்டேன்னு சொல்றாங்களோ? ஆமா திவ்யா. அப்ப இது இவங்க எப்பவும் மீட் பண்ற இடம் தானா? அதனால தான் அடிக்கடி இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது நமக்கு தெரியாம போச்சே. வாங்க கிளம்புங்க. எங்க மாப்பிள்ள? ஹோட்டலுக்கு? நானும் வரல, என்னால வர முடியாது. ஏன் மச்சான், வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு தூக்கம் வருது. மச்சான் உங்களை கையோட இழுத்துட்டு வர சொன்னான். இழுத்துட்டு வர சொன்னானா? ஆமா, நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனாலும் கையோட குடிச்சு வந்தான்னு சொன்னான். ஓஹோ, இப்படி வேற பேசியிருக்கானா? ஆமா மச்சான், இந்த ஜாக்ரஸ்ல கொண்டு போய் கீழே விட்டுட்டு போவோம் வாங்க. சரி, கார்த்திக்கும் வந்திருக்கானா? சரி மாப்பிள்ள, போவோம். என்ன
என்னடா ஆர்டர் எல்லாம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. உனக்கு நீ பிரியாணி ஆர்டர் பண்ணிய இன்னொரு வரலையே? வரல, வரும். என்னடா இது வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரில பேசுற? வரட்டும்டா, பொறுமையாவே வரட்டும். அண்ணன் மாப்பிள்ள எல்லாம் வந்துருவாங்க அதுக்குள்ள. சரி வினோத், நீ உனக்கு ஆர்டர் பண்ணியா? அவங்களும் வந்துடட்டும். சரிடா. அண்ணன் கௌதமும் அண்ணனும் வந்தாச்சு. எப்பா என்ன ஃபாஸ்ட். ஆமா 5 நிமிஷம் வழி தானே? ஆமா ஆமா. கார்த்திக் அவரோட மனைவியோட எல்லாம் வந்திருக்காரு. ஆமா மாப்பிள்ள. டேய் என்ன எவ்வளவு நாளாச்சு உன்ன பார்த்து? என்னடா எவ்வளவு நாளாச்சுங்க? ஒரு நாள் தானே ஆச்சு. ஒரு நாள் மாதிரியா இருக்கு, ஒரு யுகம் மாதிரிலாம் இருக்கு. தூய தமிழ் வா வா. ஏன் நல்லா இல்லையா? நான் வாரேன். இங்க தள்ளி உட்காரு திவ்யா. சரிங்க. கார்த்திக் சொல்லுடா, நீ இதெல்லாம் சாப்பிடுன்னு எனக்கு தெரியாம போச்சடா. என்னது பர்கர், பீஸா, பிரவுனி, கோக், ஐஸ்கிரீம்னு இத்தனை வெரைட்டி சாப்பிடுவியா? நான் என்ன இதெல்லாம் சாப்பிட போறேன்? எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. பிடிக்காம இடம் வாங்கி வச்சிருக்கேன். கல்ல பயல இதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உனக்கு உடம்பு வச்சிருக்கனே. ஆர்டர் பண்ணது என்னமோ நான் தான், ஆனா சாப்பிட போறது இவங்க. இது என்னடா புது கதையா இருக்கு? என்ன கதை? மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு கிட்டத்தட்ட. என்னமான கேட்டுட்டு இருக்க? நீ படிட்டு இருக்க? என்ன சொல்ல? நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அத நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பிறகு என்ன? அவங்களே எல்லா பதிலும் சொல்லிட்டாங்க. பிறகு என்கிட்ட கேக்குறீங்க? சந்தியா இப்போ அவன் என்ன கேட்டுட்டான்? உங்ககிட்ட தான் கேக்குறாங்களா சார்? பிறகு என்கிட்ட தனியா கேட்கணும்? உங்களுக்கு வேற டேபிள்ல போய் உட்காரணுமா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு கன்ஜஸ்டடா இருக்க போய் தானே சாப்பிட முடியாம இருக்கீங்க. அதனால நீங்க வேற டேபிள்ல போய் உட்காருங்க. நான் எல்லாத்தையும் அங்க கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். அப்போ ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம். சாப்பிடுங்க. கார்த்திக் என்னன்னு நீங்க ஆர்டர் பண்ணியாங்க? இன்னும் ஆர்டர் பண்ணிருக்கானே, அவங்களுக்கு இன்னும் வரல. நான் நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் பண்ணணும்னு இருந்தேன். என்ன ஆர்டர் பண்ண போற? நமக்கு என்னண்ணே கலந்து கிட்ட குட்டிச்சோறு, நமக்கு என்ன எடுத்து போலதான் பிரியாணி. சரிடா ஆர்டர் பண்ணுவோம். சரிண்ணே. அப்புறம் கன்னியாகுமரியில எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அது அதே இடத்துல தான் இருந்துச்சு. அது தெரியும், நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறேன். நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னடா இருக்கு? ஒரு தமிழ்நாட்டுல வளர்ந்த பிள்ளை மாதிரியே பேசுற. ஏன் எப்பேற்பட்ட திருவள்ளுவர் சிலை இருக்கு, அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீ இப்படி பேசுற? திருவள்ளுவர் சிலை இருந்தா எனக்கு என்ன? அதுக்காக அதுக்கு திருக்குறளா பேசி தருவேன்னு நினைச்சியோ? அவருக்கு ஒரு மரியாதை அது உள்ளுக்குள்ள எப்பவும் இருக்கு. ஏதாவது ஒரு குரல் எடுத்து விட்டு பாப்போம். ஒரு குரல் எடுத்து விட்டேன்டா. நீ படிச்ச மாதிரியே பேசுற. பிறகு பட்டிக்காட்ட மாதிரில பேசுற. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏதோ கொஞ்சம் வருஷம் கனடால இருந்த உடனே நீங்க இருக்கிற எல்லாரையும் பட்டி காட்டாங்க. ஆமாண்டா அப்படிதான் சொல்லுவேன். இப்ப நான் மாப்பிள்ளை கிட்ட கேட்கறேன் பாரு, எப்படி குரலா பேசி தள்ளுவான் பாரு. மாப்பிளையோ நீ யாரு? நேரு நீங்க என்னடா படிச்சீங்க? நீ என்ன படிச்சியோ அதே தான் நாங்களும் படிச்சோம். நீதான் ஒரு குரல் எடுத்து விடு. இங்க பாரு மாப்பிள்ள, எனக்கு 1333 குரலும் தெரியும். 1333 31 இல்ல? கனடா போயிட்டு வந்திருக்காங்களா, அதனால 2 குரல் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பான். ஆமாடா கௌதம். ஆமா ஆமா. சரி நீ எங்களை இவ்வளவு பேசுனீங்க, நீதான் ஒரு குரல் எடுத்து விடு. குரலு நான் மறந்துட்டேனே. சுத்தம் இதுல வியாக்கியான வேற பேசுற. நான் வெளிநாட்டுக்கு போனோம்லப்பா, அதான் டச் விட்டு போச்சு. நீங்க உள்ளூர்ல இருந்தவங்க, உங்களுக்கே ஞாபகம் இல்லாதப்போ நான் வெளிநாட்டுல இருந்தவன். நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 1000 பேரை பார்ப்பேன், 1000 பேர்கிட்ட பேசுவேன். எப்படி எனக்கு ஞாபகம் வரும்? நீ சொல்றத பார்த்தா நாங்க மட்டும் திருவள்ளுவர் கிட்ட பேசிட்டே இருந்த மாதிரில பேசுறேன். அடிக்கடி போய் பாக்கியல, அதையாவது கத்து வச்சிருப்பேன்னு நினைச்சேன். நீ திருவள்ளுவர் சிலையை போய் பார்த்து வேஸ்ட். ஏன்டா சொல்ல மாட்டேன்? சரி பீச்ல ஏதாவது குளிச்சியா? நான் ஏன்டா குளிக்க போறேன்? நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போலையே. குளிக்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. பிறகு சும்மா தான் போயிட்டு வந்தியா நீ? இவங்க மட்டும் குளிச்சாங்க. சரிடா, அப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. ஆமாண்டா, போரிங் பிளேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமா பொண்டாட்டி கூட போயிருக்கலாம், அதான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாண்டா. மாப்பிள ஆர்டர் பண்ணியா இல்லையா? எல்லாருக்கும் பண்ணிருக்கேன் மாப்பிள, வந்துரும். சரி சரி. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சூடு அறியரும். சரி சார்.